சுவிசேஷ செய்தி புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு புதிய செய்தி அல்ல. பழைய ஏற்பாடு புத்தகங்களிலே தெளிவாக உரைக்கப்பட்ட விசேஷம் புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் உறுதி செய்யப்பட்டது என்பதுதான் உண்மை. எத்தனை பேர் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க காஸ்பல் அப்படின்றது புதிய ஏற்பாடு சம்பந்தப்பட்டதான ஒரு காரியம் என்று சொல்லி? நான் அப்படிதான் அநேக நாட்கள் நினைத்து கொண்டிருந்தேன். சுவிசேஷம் என்று சொன்னால் அது புதிய ஏற்பாட்டில் தான் அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு எத்தனை பேர் நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள்? சரி, வேணாம், டைம் இல்லை, சரி நம்ம போகலாம். அப்ப சுவிசேஷம் என்பது, மெய்யான சுவிசேஷ செய்தி என்பது புதிய ஏற்பாடு காலத்திலே துவங்கினதல்ல, பழைய ஏற்பாடு காலத்திலேயே உரைக்கப்பட்டதும் புதிய ஏற்பாடு காலத்தில் உறுதி செய்யப்பட்டதுமாக அது காணப்படுது. இட்ஸ் மோர் ப்ரிசைஸ் இன் த நியூ டெஸ்டமெண்ட். அவ்வளவுதான். ஏன் அப்படி சொன்னா, குட் நியூஸ் டசன்ட் சேஞ்ச், காட் டசன்ட் சேஞ்ச், ரைட்? அப்ப ஹவு கேன் அ குட் நியூஸ் வில் சேஞ்ச் டைம் டு டைம்? ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்பதாக எப்படி பாத்தீங்கன்னா நல்ல செய்தி, தேவனால் உரைக்கப்பட்ட நற்செய்தி என்பது காலத்திற்கு ஏற்ப அது மாறிக்கொண்டிருக்கும். மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இஃப் இட் இஸ் காட் ஸ்பெல், தேவன் பேசினதான நற்செய்தி, அது ரட்சிப்புக்கான நற்செய்தியா இருந்தால் ஆதியிலிருந்து அது தொடர்ந்து காணப்பட வேண்டும், இல்லையா? சரி, காஸ்பல் starts with acknowledging the true God. எப்போ பாத்தீங்கன்னா இந்த சுவிசேஷம் என்பது நம்முடைய வாழ்க்கையில துவங்குகிறது அப்படி சொன்னா, எப்ப நான் மெய்யான தெய்வம் யார் என்பதை நான் அக்னாலேஜ் பண்ணுகிறேனோ, அறிந்து கொள்ளுகிறேனோ, ஏற்றுக்கொள்ளுகிறேனோ, அப்பதான் என்னுடைய லைஃப்ல நற்செய்தி அல்லது காஸ்பல் என்பது துவங்குகிறது. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 25 அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 25 முதல் வசனம். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த 25வது அதிகாரம் துவங்குகிறது. முதல் வாசனமே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தாவே, நீரே என்னுடைய தேவன் யார், என்னுடைய ரட்சகர் யார் என்பதை நான் அறிந்து அக்னாலேஜ் பண்ணுகிறேன் பாருங்க, ஏற்றுக்கொள்கிறேன் பாருங்க, அவருடைய நாமத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பாருங்க. அப்பதான் முதலாவது சுவிசேஷத்தை நான் அறிகிறேன் அல்லது துவக்கம் என்று சொல்லி அர்த்தம். தொடர்ந்து அந்த எப்படி அது கண்டினியூ ஆகுது பாருங்களேன். இட் கிளியர்லி ஐடென்டிஃபைஸ் த ட்ரூ காட். அந்த 25ஆம் அதிகாரம் கிளியர்லி ஐடென்டிஃபைஸ் த ட்ரூ காட். பாருங்க, அதுல டியூவல் ப்ராஃபஸியா நிறைய காரியங்கள் சொல்லப்படும். எல்லாவற்றையும் வாசிக்கலனாலும் 6வது வசனத்துக்கு போய் விடுவோம். 6லிருந்து 12 வரைக்கும் வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் என்ன அப்படின்னா, யாரு தேவன் ஐடென்டிஃபை பண்ணாதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுதுன்னா, உண்மையான தெய்வம் யார் என்பதை ரிவீல் பண்ணுகிறது. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். இது சீயோன் மலையை, எருசலேம் மலையை இது பாத்தீங்கன்னா குறிக்கிறது. அல்லது கல்வாரி மலை என்று சொல்லுகிறோமே இன்றைக்கு, அதை குறிக்கிறது. அது குழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையும் திராட்சரசமும் நிறைந்த விருந்தாய் இருக்கும். ஒரு பெரிய விருந்து பாத்தீங்கன்னா, ஒரு களிப்பான விருந்து பாத்தீங்கன்னா ஆயத்தப்படுத்தப்படும். 7வது வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளில் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். இந்த தெய்வம் என்னை உண்டாக்கினாரே, இப்படிப்பட்டதான பாடுகளின் மத்தியில இந்த சபிக்கப்பட்ட இந்த பூமியின் மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய ஆத்மாவுக்கு எப்பொழுது விடுதலை உண்டாகும் என்று தவித்துக் கொண்டிருக்கிற, தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கிறதான ஜனங்களுடைய அந்த நிந்தையை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், அகற்றி போடுவாராம். அது அந்த மலையின் மேலே நடக்கும். அர்த்தம் என்ன? அந்த மலையின் மேலே ஆண்டவர் செய்கிறதான, நம்முடைய தெய்வம் செய்கிறதான ஒரு கிரியையின் மூலமாக இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனம், அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம். தொடர்ந்து 8 நான் 8ஐயும் வாசிக்கிறேன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் அகற்றி போடுவார், நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார். பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில இறங்கி இந்த மலையின் மேலே பாத்தீங்கன்னா தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுப்பார். மரணத்தை அவருடைய சரீரம் சந்திக்கும். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொன்னால் திரும்பவும் அவர் உயிர் தெழுவார். அப்ப கர்த்தராகிய தேவன் இந்த காரியத்தை செய்கிறார். எதற்காக தெரியுமா? உன் கண்ணீரை துடைத்து போடுவதற்காக. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காய் காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இது முழுமையாய் நடந்து விட்டதா என்று சொன்னால், காத்திருந்ததான ஜனங்கள் அல்லது அவரை தேடுகிறதான ஜனங்கள், மெய்யான சுவிசேஷத்தை கேட்கிறதான ஜனங்கள் அத்தனை பேரும் இந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு சொல்லுவார்கள், மரணத்தை இந்த மலையின் மேலே ஜெயமாக விழுங்கினவர்
நம்முடைய தேவன், நம்மளை உண்டாக்கின தேவன், இவரே நம்முடைய தேவன், வேறு ஒருவர் தேவன் கிடையாது. இவர்தான் நம்முடைய கர்த்தர், இவர்தான் நம்முடைய இரட்சகர். இவருடைய ரட்சிப்பினாலே களி கூறுவோம் என்று ஒரு கூட்டம் சொல்லும். ஆனால் கடைசி நாளில் டியூவல் ப்ராபசி நான் சொன்னேன், கடைசி நாளில் இப்படி சொல்லாதவர்கள் யாருமே இருக்க போறது கிடையாது. ஒரு நேரம் வரும், ஒரு நாள் வரும், அந்த நாளில் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேர் வாயிலிருந்து வருகிறதான ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படும். தொடர்ந்து 11வது வசனம் பாருங்க. 11வது வசனம் இல்ல, இவருடைய ரட்சிப்பினாலே 10 கடைசியில் எப்படி வாசிக்கிறேன், 10 வாசிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும், கூளம் எருக்களத்திலே மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம். நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சற்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார். நடக்காத காரியம், இனிமேல் நடக்க போகிறதான ஒரு காரியம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிலே சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. அப்ப சுவிசேஷம் என்பது பழைய ஏற்பாட்டில் ஆகமங்களிலும் சரி தீர்க்க தரிசனங்களும் சரி மிக தெளிவாக தேவன் யார் என்று அறிவித்து அவர் மேலே நீ வைக்கிறதான விசுவாசத்தினாலே அவருக்கு நீ காத்திருப்பதின் மூலமாக உன்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்படும், அந்த விசுவாசம் உனக்கு நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த பகுதியிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார், இயேசு கிறிஸ்துவை குறித்த இன்னும் மோர் ப்ரிசைஸா பாத்தீங்கன்னா வார்த்தை சொல்லுகிறத நீங்கள் கேட்பீர்கள்.